Hello friends, welcome to Karthika Sketches. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன drawing வீடியோன்னு வாங்க வீடியோல போய் தெரிஞ்சுக்கலாம். நாம இன்னைக்கு பார்க்க போறது part 2 shading of Loki character தாங்க நாம இன்னைக்கு பார்க்க போறோம். Part 1 பார்க்காதவங்க Part 1 பார்த்து லோக்கி யாரு, லோக்கியோட இன்ஃபர்மேஷன், ஷேடிங் ப்ராசஸ், டெக்னிக் எல்லாமே நான் அந்த Part 1ல சொல்லியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். நாம் இப்போ Part 2ஓட ஷேடிங் ப்ராசஸ் உள்ளார போகலாமா? ஷேடிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி நான் லோக்கி பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போது ஸ்கெட்சிங் ப்ராசஸ் பண்ணுறப்பயே இன்னும் லோக்கியோட வெப் சீரிஸ் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம். வாங்க இப்போ நம்ம ஸ்கெட்சிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம ஃபேஸ் பார்ட் ஃபுல்லாகவே ஷேடிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது லோக்கியோட க்ரௌன், தென் ஹேர், அதுக்கப்புறம் ட்ரெஸ் கோட். ரொம்ப சிம்பிளாகவே நம்ம இதில் முடிச்சிடலாங்க இந்த ஸ்கெட்சிங் ப்ராசஸ். இப்போ நம்ம ஹேர் லைன் ஸ்டார்ட் பண்ணுறது பேசிக்கான ஷேடிங்லேருந்து லைட் ஷேடிங் டு டார்க் ஷேட் கொண்டு போகலாம். நான் 2B பென்சிலால் ஷேட் கொண்டு வந்துட்டு தென் ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே ஸ்மச் பண்ண போகிறேன். தென் நான் கிரேட் 1 by 1 இன்க்ரீஸ் பண்ணி 8B வரைக்கும் கொண்டு வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே டார்க் இல்லாமல் ஓரளவுக்கு டார்க் கொண்டு வர போகிறேன். பாருங்கள், நான் ஸ்மட்ஜிங் ப்ராசஸ்க்கு லைட்டாக சார்கோல் டஸ்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் எங்கெல்லாம் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன்னா அந்த பிளேஸ்லலாம் நான் லைட்டாக சார்கோல் டஸ்ட் பவுடர் யூஸ் பண்ணி டார்க்னஸ்க்காக நான் மைல்டாக டச் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம லோக்கி பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொன்ன மாதிரி இது மார்வல் ஸ்டுடியோஸில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற மார்வல் வெப் சீரிஸ் தாங்க இது சொல்லலாம். இது மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ். இந்த லோக்கி பார்த்தீங்கன்னா 6 எபிசோட் இந்த வெப் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது அவெஞ்சர்ஸோட எண்ட் கேம்லேருந்து தான் இந்த லோக்கியோடு ஸ்டார்ட் ஆகுதுன்னே சொல்லலாங்க. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் பார்த்தீங்கன்னா ஹல்க் பண்ண சொதப்பல்னால தான் இந்த லோக்கி அங்க இருந்து டெசரட்டை எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிருப்பார். அதுதான் நமக்கு ஃபுல்லாவே இனிஷியலாவே காட்டியிருப்பாங்க. லோக்கி அந்த டைம் லைன்ல இருந்து கிரியேட் பண்ண டைம் லைன்ல இருந்து டெசரட்டை எடுத்துட்டு எஸ்கேப் ஆகுறதுனால என்னென்ன விளைவுகள் வருதுன்றது தான் இந்த 6 எபிசோட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே கொண்டு போயிருப்பாங்க 1 by 1. நான் 1 by 1 இந்த ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் எபிசோட நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். லோக்கி பார்த்தீங்கன்னா இந்த டெசரட்டை எடுத்துட்டு எங்க இருக்கிறாருன்னா மங்கோலியால விழுகிற மாதிரி தாங்க அந்த ஷாட் காமிச்சிருப்பாங்க. அப்ப அவங்கள ஒருத்தவங்க அரெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு 4-5 பேர். அது யாருன்னா டைம் வேரியன்ஸ் அத்தாரிட்டி. அந்த பீப்புள்லாம் தான் லோக்கியை அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபுல்லாகவே இந்த வெப் சீரிஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மல்டிவர்ஸ் கான்செப்ட், இந்த ஃபிசிக்ஸ் கான்செப்ட் தாங்க ஃபுல்லாகவுமே இருக்கும் மார்வல்ஸில் மோஸ்ட்லி. நம்ம லோக்கியை பற்றி முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் காட் ஆஃப் மிஸ்சீஃப் அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு செல்ஃபிஷ் கேரக்டர், அவருக்கு மாயம், தந்திரம், இது எல்லாமே ஃபுல்லாகவே அத்துப்படி. அதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த டைம் வேரியன்ஸ் அத்தாரிட்டி எஸ்கேப் ஆகுறாரா இல்லையான்றதான் 1 by 1 அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் போயிட்டு இருக்கும். நான் சொன்ன மாதிரி லோக்கி அந்த டெசரட்டை எடுத்துட்டு நம்மளுக்கு மங்கோலியால விழுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்கன்னு சொன்னேன்ல. அங்க இருந்து லோக்கியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க அந்த டைம் வேரியன்ஸ் அத்தாரிட்டி. அங்க அவரை கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி அவர் நெக்ல ஒரு காலர்ல ஒரு பெல்ட் மாதிரி போடுவாங்க. ஏன்னா லோக்கி எந்த ஒரு மாயஜாலம் அதெல்லாம் பண்ணாம இருக்கிறதுக்காக, அவங்களோட கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்காக அதை மாட்டியிருப்பாங்க கழுத்துல. அது லோக்கிக்கு இனிஷியலா அது எதுக்கு மாட்டுறாங்கன்றதே அந்த காலர்ல இருக்கிறது அவருக்கு தெரியாது. அங்க போனதுக்கு அப்புறமேட்டு அந்த டைம் வேரியன்ஸ் அத்தாரிட்டி பீப்புள் அவர் ஒரு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. அந்த கோர்ட்டுக்கு அவர் போனதுக்கு அப்புறமேட்டு தான் தெரியும் அவர் எதுக்காக அங்க வந்திருக்காருன்னு. எதுவுமே ஒரு பிளாங்கா தான் அங்க போயிருப்பாரு. அங்கே போனதுக்கு அப்புறமேட்டு தான் ஒரு டிக்கெட் எடுக்க சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அவர் அவரோட வந்தவர் இக்னோர் பண்ணுவார். அதை பார்த்துட்டு இவரும் அந்த டிக்கெட் எடுத்துட்டு மிஸ்ட் மினிட் ஒரு டிவியில் வரும். அந்த மிஸ்ட் மினிட் எல்லாமே அவருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் நடந்துச்சு, இந்த மாதிரிலாம் நடந்தது, டைம் லைன்லேருந்து எஸ்கேப் ஆகி நீ வந்திருக்க. ஸோ இது டைம் கீப்பர் இந்த டைம் லைன் ஃபுல்லாகவுமே கீப்பப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த மிஸ்ட் மினிட் லோக்கி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பர்சன் டைம் லைன்லேருந்து எஸ்கேப் ஆகுறதுனால, எஸ்கேப் ஆகி வேற டைம் லைன் கிரியேட் பண்ணுறதுனால அந்த டைம் லைன் ஒரு சேம் ஃப்ளோவில் இருக்காது. அதை எல்லாமே கரெக்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய இந்த TVA டீம் சொல்கிறோம் இல்லையா, டைம் வேரியன்ஸ் அத்தாரிட்டி. இவங்களோட வேலையே இந்த டைம் லைனை ஒழுங்காக சீரமைச்சு கொண்டு போகிறது மட்டும்தான். இதுக்கு 3 டைம் கீப்பர் இருப்பாங்க.
இதுல மோபியஸ்ன்ற கேரக்டர் வந்து கொண்டு வருவாங்க. TVA ஏஜென்ட்ஸ்ல அவரும் ஒரு மெயின் பார்ட்டா இருப்பாங்க. அவர் எதுக்காக இதுல வருவாருன்னா இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் நிறைய குட்டி குட்டி ஸ்டோரிஸ்லாம் இருக்கும். நான் மெயினான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் உங்ககிட்ட இப்ப ஷேர் பண்றேன். இந்த TVA ஏஜென்ட்ஸ் பீப்புள்ல சீக்ரெட்டா ஒருத்தவங்க இறந்துகிட்டே இருப்பாங்க. அது யாருன்னு சொல்லி மோபியஸ் வந்து கண்டுபிடிக்க நினைப்பாரு. அப்பதான் வந்து லோக்கியும் அந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல இருப்பாங்க. அப்ப அந்த கோர்ட் சீன்லயே பாத்தீங்கன்னா மோபியஸோட என்ட்ரி வந்து வரும். அந்த மோபியஸ் வந்து லோக்கி கிட்ட வந்து அவர் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அவர் வந்து லோக்கி கிட்ட ஒரு ஹெல்ப் மாதிரி தான் கேட்குற மாதிரி வரும். ஆனா லோக்கி வந்து அந்த எதையுமே கண்டுக்காம அங்கிருந்து தப்பிக்கணும்ன்றத மட்டும் அவர் வந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய வந்து ட்ரை பண்ணுவார். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஸ்கெட்சிங் ப்ராசஸ்க்கு வருவோம். நம்ம ஹேர்லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லோக்கியோட க்ரான் தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே இப்போ எல்லோ ஆரஞ்ச் ஷேடை லைட்டாக ப்ரௌன் கலந்து நம்ம அந்த க்ரானை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது வந்து அஸ்கார்டியனில் வந்து லோக்கி வந்து அவரோட ஹானர் பண்ணி இந்த க்ரான் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து அவர் பேட்டில் பண்ணுறப்ப அப்பெல்லாம் இது வந்து அவர் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வியர் பண்ணியிருப்பாரு. நம்ம அதை தான் இப்போ வந்து கலரிங் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இப்போ கதைக்கு வருவோம். நான் முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, அவரோட காலர் வந்து ஒரு பெல்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ எந்த ஒரு மேஜிக் எதுவுமே எஃபெக்டும் அங்கே வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ஃபைனலாக நிறைய விஷயம் நடந்ததுக்கு அப்புறமேட்டு அங்கே தப்பிக்கிறதுக்கு லோக்கி ட்ரை பண்ணிட்டு திரும்பியும் வந்துடுவார். அப்போ மோபியஸ்க்கு ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரி அவர் வந்துருவாரு. ஸோ மோபியஸ் வந்து என்னென்னன்றதை அவர் சொல்லுவார். இந்த மாதிரி நிறைய டைம் லைன்லேருந்து எஸ்கேப் ஆகி போயிருக்காங்க. தென் மெயினாக மோபியஸ் லோக்கி கிட்ட என்ன கேட்குறாருன்னா, அந்த TVA ஏஜென்ட் மெம்பர்ஸ் வந்து இறந்து இருக்காங்க இல்லையா, அதை வந்து யாருன்னு கண்டுபிடிக்கணும், எதனால இப்படி நடக்குது அப்படின்றத லோக்கி கிட்டே சொல்றப்ப லோக்கிக்கே ஒரு ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன் மோபியஸ் வந்து சொல்லுவாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் யார் பண்ணிட்டு இருக்கானா, ஏற்கனவே அந்த மல்டிவர்ஸ் ஸ்டோரி தானே, ஏற்கனவே இன்னொரு யூனிவர்ஸ்ல லோக்கி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அவர்கிட்ட இருந்து எங்களை நீ தான் காப்பாத்தணும்ன்ற மாதிரி தான் வந்து மோபியஸ் வந்து லோக்கி கிட்ட சொல்லுவாரு. லோக்கியும் கொஞ்சம் வந்து ஷாக்கிங்கா இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற இதுதான் ஃபர்ஸ்ட் எபிசோட் ஃபுல்லாவுமே நமக்கு காட்டியிருப்பாங்க. நம்ம ஸ்மஜ்ஜிங்க்கு வந்து காட்டன் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் இயர்பட்ஸ் தான் இதில் ஸ்மஜ்ஜிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். பேசிக்காக ஃபஸ்ட்டு லேயராக வந்து நான் லைட் ஆரேஞ்சில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ப்ரௌன் ஷேட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நான் அந்த க்ரௌன் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கேன்னு. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒவ்வொரு டைம் லைன்லேருந்தும் தப்பிச்சு போகிறவங்கள நம்ம சொன்னோம் இல்லையா, மாறி போய் இந்த டைம் லைனை வந்து எப்படி இந்த TVA ஏஜென்சி வந்து ஒரு டைம் ரீசெட் சார்ஜர் அங்கே வச்சு ஒவ்வொரு டைம் லைனும் வந்து மாறி மாறி போகிறது கிரியேட் ஆனது எல்லாத்தையும் அவங்க சரி செய்கிறது தான் அவங்களுடைய வேலை. ஸோ அதை தான் வந்து அவங்களும் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணிட்டு லோக்கி, மோபியஸ் இவங்க வந்து இந்த யார் வந்து இந்த TVA ஏஜென்சி பர்சனை வந்து கொல்றாங்க அதை கண்டுபிடிக்கலான்றது தான் செகண்ட் எபிசோடில் வந்து நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஷேடிங் ப்ராசஸ்க்கு வரப்போகிறோம். இப்போ நம்ம ஷேடிங் ப்ராசஸில் நம்ம லோக்கியோட ட்ரெஸ் கோட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு மாதிரி ஆலிவ் க்ரீன் கோட் தான் அவர் வந்து போட்டிருப்பார், வித் டையோடு இருக்கும். அதுதான் நம்ம ஷேடிங் ப்ராசஸ் பண்ண போகிறோம். இதுக்கு 2 க்ரீன் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு லைட் க்ரீன், ஒரு ஆலிவ் ஷேட் க்ரீனும் வர மாதிரி தான் நான் இப்போ கொண்டு போகிறேன். ஸோ இது முடிச்சிட்டோம்னா நம்ம ஆல்மோஸ்ட் இந்த ஸ்கெட்ச் ஆஃப் லோக்கி வந்து முடிச்சிட போகிறோம், இந்த போர்ட்ரேட் ஸ்கெட்சிங். நான் இப்போது இந்த ஷேடிங் வந்து கலர் டெக்னிக் எப்படி பண்ணுறன்றதை நீங்கள் மைன்யூட்டாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு எக்ஸாக்டாக புரியும். இப்போ நம்ம ஸ்டோரியோட இன்ஃபர்மேஷனுக்கு வரலாம். நான் சொன்ன மாதிரி லோக்கி மோபியஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக போய் எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ வந்து எல்லாரும் நினச்சிட்ருப்போம் இல்லையா, லோக்கி தான் வந்து மல்டிவர்ஸில் வந்து இருந்து அவர் தான் பண்ணுறாருன்னு பார்த்தா அங்கே லேடி லோக்கி இருக்கிற மாதிரி நமக்கு செகண்ட் எபிசோடில் ஒரு சஸ்பென்ஸோடு முடிப்பாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு சஸ்பென்ஸோட 6 எபிசோட் வந்து
போய்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா இந்த லோக்கியோட வெப் சீரிஸ் எல்லாமே 6 எபிசோட்ஸ் OTT பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் மேலும் நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த லோக்கி பற்றின கேரக்டர்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்களும் இந்த வெப் சீரிஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த ஸ்கெட்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.